மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா. இப்பொழுதும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சகலத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தாவாயிருக்கிற கடவுளை கண்டுபிடிக்கிறதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு உலக மக்கள் எல்லாரும் கடவுளை தேடத்தான் செய்கிறார்கள். கடவுளை தேடலையான்னா நாம் பெந்தகோஸ்தை ஆட்கள் கடவுளை தேடுறதை காட்டிலும் உலகத்தில் அநேகர் வெகு அதிகமாக கடவுளை தேடுகிறார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ கடவுளை தேடி கண்டுபிடிச்சிட்டேங்கன்னா அப்புறமேலு வேறு எங்கேயோ தேட போக மாட்டாங்க. பட் we see people are still searching for God. இன்றும் கூட கடவுளை தேடிக்கொண்டிருக்கிற மக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, நம்மை உண்டாக்கின, சகலத்தையும் உண்டாக்கின அந்த சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை இன்னும் கண்டுபிடிக்காதனால் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலைமை? ஏன் எல்லா மனிதரும் கடவுளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அதற்கு ஒரு கேள்விக்கு பதில் நமக்கு அறிந்திருந்தால் நமக்கு நலமாக இருக்கும். இன்னொரு கேள்வி, தேவன் ஒருவேளை தன்னை ஒரு மனிதன் தேடி வரும்போது தன்னை மறைத்து கொள்கிறவர் என்றால் அப்புறம் ஏன்டா நீ என்னை கும்பிடலை அப்படியெல்லாம் அவர் கேட்க முடியாது. இப்படி இந்த கேள்விக்கு பதில் தேடும்போது அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய், இதோ நான் இங்கே இருக்கிறேன், என்னிடத்திலே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற கடவுளாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய தன்னை மறைத்து கொள்ளுகிற கடவுளாக இருக்க முடியாது. இங்கே பாருங்கள், உலகத்திலே மக்கள் எல்லாரும் கடவுளை தேடுகிறார்கள், இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த தெய்வத்துக்கிட்ட இது நமக்கு கிடைக்கல, அதனால் இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போகலாம் என்று சொல்லி அநேக தெய்வங்களை தேடுகிறதும், அதனால் பல தெய்வ வழிபாடு உலகத்தில் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கடவுள் தன்னை மறைத்து கொள்கிறவரா என்றால் அவர் தன்னை மறைத்து கொள்ளுகிறவர் அல்ல. அவர் மறைத்து கொண்டிருந்தால் அப்புறம் ஏன் என்னை கும்பிடலைன்னு அவர் கேட்க முடியாது, பார்த்தீங்களா? ஆக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய தன்னை மறைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்க முடியாது. நம்பர் 1. ரெண்டாவது ஒரு முக்கியமான கருத்து, பைபிளில் எழுதியிருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில், ரோமர் 1 அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் இன்னார்னு சொல்லி ஒரு வெளிப்பாடு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான், அதை தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்னு இருக்குது. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இங்கே பாருங்கள்,
இது ஒரு பொதுவான வெளிப்பாட்டை பற்றி பேசுகிறது. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள், அந்த தேவன் எவ்வளவு பெரியவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, தேவத்துவம் என்பவைகள், அப்போ அவருடைய குணாதிசயம் என்ன என்பவைகளெல்லாம் ஏற்கனவே உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளை பார்த்தால் தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இது இந்த வரி ரொம்ப இன்னும் மோசமானது. ஏற்கனவே வெளிப்பாடெல்லாம் கொடுத்துருக்கேன், நானே நான் தேவன் இருக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லி, ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை, கடவுளை கண்டுபிடிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லி நீ தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்ல வர்றார். அடுத்த வரியை பார்த்திங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், குற்றச்சாட்டை சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் தெரியாமல் இல்லையா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள அந்த சர்வ வியாபியாக இருக்கிற அந்த கடவுளை தெரியாமல் தெரிஞ்சிருக்காங்களாம். அவரை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். கடவுள்னாக்கா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், மரியாதை, அவரை நோக்கி பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டு அவருடைய வழியில் நடந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது. அதை செய்யாமல் இவர்கள் வீண் சிந்தனைகளினால், அது என்ன எழுதியிருக்கு, அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இந்த வசனத்தை நீங்கள் சபை மக்கள் கேட்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் கேள்வி என்ன, உலக மக்கள் ஏன் இன்னும் கடவுளை கண்டுபிடிக்க முடியவில்லை? நீங்கள் இதை பற்றி ஆச்சரியப்பட்டதில்லையா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, தேவனை பற்றிய வெளிப்பாடு, அவர் எவ்வளவு பெரியவர் என்று, நல்லவர் என்று, தன் ஜீவனையை கொடுக்குற அளவுக்கு அன்பு கூர்ந்தவர் என்று, இயேசுவை ஏற்றுக்கிட்டால் ரட்சிக்கிறார் என்று, அப்புறம் அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார் என்று, அவருடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் கிறிஸ்துவோடு கூட நம்மை பங்குள்ளவர்கள் என்று, நமக்கு பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று, நம்முடைய மனதில் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிட்டிருக்கிறாருன்னு, நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு, நம்மெல்லாம் தேவர்கள்னு, தேவனால் பிறந்தவர்கள்னு, உலகத்தை ஜெயிக்கிறவர்கள்னு, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லாரும் பரிபூர்ணமாக இருக்கிறோம்னெல்லாம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் இந்த உலக மக்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை? ஏன் நம்ம கூட இருக்கிற சில சமயத்தில் நம்ம வீட்டார் கூட, உறவினர்கள், நண்பர்கள், நம்ம போக்குவரத்தாக இருக்கிற உலக மக்கள் வேலை செய்கிற இடத்துல, இவங்க எல்லாருக்கும் ஏன் இந்த ஜீவனுள்ள தேவனை தெரியவில்லை? என்ன சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது, அளவுக்கு மிஞ்சி சொன்னால் சண்டை தான் வருது. ஏன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் உண்மையான பதிலை கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் மன உறுதியாய் நிற்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த உலக மக்கள் எப்படி வீணாக போயிட்டாங்களாம். அவங்க எவ்வளவு, இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அது உண்மையிலே ஒழுங்காக படித்து நல்ல நிலைமைக்கு போய், நல்ல வேலைக்கு போய், நல்ல குடும்பத்தை நடத்தி, கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பத்தை நடத்தினா சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர்ந்த ஆசீர்வாதமான நிலைமைக்கு வரலாம். ஆனால் படிக்கிற போதே வேண்டாத நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு படிப்பை கெடுத்து கெட்ட பழக்கங்களை உண்டாக்கிக்கிட்டு, தண்ணி போட்டு, பீடி சிகரெட்டு, கஞ்சா அப்படியெல்லாம் போட்டு அவன் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு சரியான தகுதியுள்ள ஆளாக இல்லாமல்
அவன் தன்னைத்தானே கெடுத்து கொண்டான். அப்படி தானே நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தாங்க, ஆனால் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்கலையா? அப்போ ஒரு தனி மனிதன் எப்படி எவ்வளவு நன்மையான ஆசீர்வாதமான சூழ்நிலை இருந்தாலும் தன் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளுகிறான் என்று பார்க்குறோமோ, அதுபோல் உலக மக்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து வீணரானார்கள். அது எப்படியா? அவர்கள் தேவனை அறிந்தும், தேவன் யாருன்னு தெரியாமல்ல, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து, காலையில் எழுந்திரிச்சவொடனே கர்த்தாவே ஸ்தோத்திரம், நான் வர்றேன், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், நீர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறீர், உம்மிடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் வருகிறது, இன்றைக்கான உம்முடைய நன்மைகள் எனக்கு வரட்டும், என்னை ஆசீர்வதிக்கணும், அவ்வளவு கேட்குற அந்த மனசு. அப்படி வானத்தையும் பூமியும் படைத்த அந்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் என்ன ஆயிடுச்சான், அவரை அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வீணாக போயிட்டாங்க. என்ன சிந்தனை? கர்த்தரை தவிர மீதி எல்லா சிந்தனைகளும். அதாவது இன்றைக்கு ஒரு நல்ல படிப்பு அல்லது நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், இதுக்கெல்லாம் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை விட்டுட்டு மீதியெல்லாம் சம்பாதிச்சு படித்து வேலைக்கு போய் பெரிய சம்பாத்தியங்கள்லாம் பண்ணி அது வீணராகி விடுகிறார்கள். இவருடைய வாழ்க்கையின் முடிவில் நரகம் போய் விடுகிறார்கள். கெட்டிக்காரங்க தான் படித்தாங்க, நல்ல வேலைக்கு போனாங்க, நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க, நல்ல குடும்பம். ஆனாலும் தேவனை விட்டு தேவனற்ற விதத்திலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தும்போது அவர்கள் வீணராகிவிட்டார்கள். இவ்வளவு பெரிய காரியங்களை சாதிச்சு சில சமயத்தில் ராஜாவாக இருப்பான், மந்திரியாக இருப்பான், அல்லது பெரிய அதிகாரிகளாக இருப்பான், அதில் பெரிய சயின்டிஸ்டாக இருப்பான், நல்ல ஸ்கூல் டீச்சராக, காலேஜ் டீச்சராக இருப்பாங்க, அல்லது அரசாங்கத்தில் மேன்மையான ஒரு அந்தஸ்தில் இருப்பாங்க, சமுதாயத்தில் ஒரு மேன்மையான அந்தஸ்தில் இருப்பாங்க. அவ்வளவு இருந்தும் கூட முடிவிலே பரலோகம் போகாமல் தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வீணடித்து விட்டார்கள் அப்படின்னு வருதா இல்லையா? அதை தான் இங்கே எழுதியிருக்கு. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இதை நீங்கள் பைபிள் ஆரம்பத்திலே போய் கூட கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பிறகு, ஆதாமை உண்டாக்கின பிறகு ஒரு பக்கத்தில் தேவனுடைய சார்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவ விருட்சம், அந்த பழத்திலிருந்து பழம் பிடுங்கி சாப்பிட்டா அவனுக்கு ஜீவன், சாவே கிடையாது. நல்ல ஆசீர்வாதமாக பூமியெல்லாம் ஆண்டு கொண்டு தேவனுடைய சார்பாக பூமியை ஆண்டுக்கிட்டு ராஜா போல் வாழ்வதற்கு நல்ல அறிவுள்ளவனாய், புத்திசாலியாய், ஞானம் உள்ளவனாய், பலசாலியாய் அப்படி தான் இருக்க அவன் அழைக்கப்பட்டான். அதுக்காக ஒரு மரம், ஒரு கனி, ஜீவ விருட்சம். ஆனால் அடுத்த பக்கத்தில் பிசாசுடைய சார்பாக ஒரு மரம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதை சாப்பிட்டாக்க நன்மை தீமை என்னென்னு தெரியும், ஆனால் செத்து போயிடுவான். அப்போ இவனுடைய சிந்தனைகள் எங்கே போயிடுச்சு? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை விட்டு ஆண்டவருடைய சார்பாக நிற்கிற அந்த மரம், அந்த கனியை விட்டுட்டு ஆண்டவரே விட்டுட்டு அந்த பிசாசுடைய சார்பாக இருக்க மரம் அங்கே போனால் அந்த பிசாசுக்கிட்ட போகிறது. அப்படி வீணான சிந்தனைகள். இப்போ ஆண்டவரோட இருந்திருந்தால் அது பிரயோஜனமானவைகள். இப்போ ஆண்டவரை விட்டு விலகி போனோன்னா அந்த எண்ணங்கள்லாம் வீணானவைகள். அந்த வீணானவைகளை தேடி போய் கடைசிக்கு ஆதாம் ஒரு வீணனாகிவிட்டான். வீணாக போச்சா வாழ்க்கை.
எப்படி ராஜாவாக வாழ்ந்திருக்கிற வேண்டிய ஒரு மனுஷன் எப்படி பாவத்துக்கு அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக, நியாய தீர்ப்பு வரும் என்ற அந்த பயத்தோடு கூட சரீர மரணம் வருகிற அன்னைக்கு அவன் நரகம் போக வேண்டிய நிர்பந்தத்தில் எப்படி போய் மாட்டிட்டான், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டான். வீணாக போச்சுன்னா கூட அது ஒரு மாதிரி, சரிங்க இந்த பழம் வச்சுருந்தேன் அது அழுகி போச்சு, வீணாக போச்சு, தூக்கி எறிஞ்சிட்டான், அது வேற. ஆனால் இவனுடைய வாழ்க்கையை வீணடிக்கும்போது இவன் வீணாக போனாங்கிறது மட்டும் இல்லை, இவன் இன்னும் சாகலை. பார்த்தீங்களா, இவனுடைய சரீரம் செத்து மண்ணுக்கு போகுது, ஆனால் இவனுடைய ஆத்மா சாகலை. அது நியாய தீர்ப்புக்கு போகுது, அது நித்திய நரகத்துக்கு போகுது. நித்திய நரகம்னா அதிலிருந்து தப்பவே முடியாத ஒரு நிலைமைக்கு தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்தான்கிறத விட கெடுத்து கொண்டான்கிறத மட்டும் இல்லை, நாசமாக்கி கொண்டான் மட்டும் இல்லை, நித்திய கால வேதனைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளுகிறான். கடவுள் வேண்டான்ட்டு போனால் என்ன நடக்குது பாருங்களேன். மீதி அங்கே கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருந்தால் ஆசீர்வாதம். ஆனால் வீணான சிந்தனைகள்னால எப்படி ஆதாம் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் முன்பாக ஆதாமுக்கு எப்படி நன்மை தீமை அறியத்தக்க மரமும் ஜீவ விருட்சமும் வைக்கப்பட்டிருந்ததோ, எல்லா மனுஷருக்கும் அப்படி தான் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் நன்மை எதுன்னு தெரியும், தீமை எதுன்னு தெரியும். இதை தீமையான வழியில் போனால் கெட்டு ஒழிஞ்சு நரகத்துக்கு போயிடுவோம்னு தெரியும். ஆனால் நன்மையான வழியில் போனால் நம்ம கடவுளுடைய பிள்ளையா ஆசீர்வாதமாக பரலோகம் போகலான்னு தெரியும். ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு, ஏன் மக்கள் இந்த நன்மையானதை தெரிந்து கொண்டு கடவுளோட கூட இருந்து பரலோகம் போகிறத வேண்டான்னு அதை நிராகரிச்சுட்டு வீண் சிந்தனைகள், உலக ஆசாபாச சிற்றின்பங்கள், அப்புறம் ஒழுங்காக வேலை செஞ்சு சம்பாதிக்காமல் எங்கேயாவது சுருட்டுறது, கொள்ளை கொலை, அப்புறம் வாழ்க்கையில் பாலியல் குற்றங்கள், மற்ற எல்லா பாவத்தை விட இந்த பாலியல் குற்றங்கள் தான் ஒரு மனுஷனுடைய மனதை சீக்கிரமாக அதிக அளவில் கெடுக்குதுன்னு, அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த பாவங்களை எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இடத்துல இப்படி ஒரு வரியில் சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையான பாவம் எதுன்னு கேட்டால் இதெல்லாம் பாவம்தான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் பாவம்தான். ஆனால் உண்மையான பாவம் எதுன்னு கேட்டால், தேவன் இன்னார்னு தெரிஞ்ச பிறகு அவரை மைமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் வீணான சிந்தனைக்கு மனசில் இடம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிறது தானே. இன்றைக்கு கடவுளை கண்டுபிடிக்காதவர்கள்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு கூட்டம் உலகத்தில் இவ்வளோ பேருக்கு கடவுள் யாருன்னு தெரியாதுங்க. யாருன்னே தெரியாமல் இருக்கிறப்ப எப்படிங்க அவங்க கடவுளுடைய பிள்ளையாக வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஏன் அவர்கள் அந்த வானத்தையும் பூமியும் படைத்த, சகலத்தையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவை அறியாமல் இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு பைபிளில் ஒரு காரணம் போட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4 17, 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள், யார் புறஜாதிகள்னால் தேவனை ஆராதிக்காமல் வேறே வழிபாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாரையும் புறஜாதிகள் என்று பைபிள் சொல்லுகிறது. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல, இப்போ தானே சொன்ன வீணான சிந்தனைகள் வீணாக போகிறாங்கன்னு.
அவங்க எல்லாம் வீணான சிந்தனைகளில் நடக்கிறது போல் நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ரட்சிக்கப்பட்டவங்கள பற்றி சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கும் தான். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, ஏன்னா வீணான சிந்தனைக்கு போனோன்னா புத்தியில் வெளிச்சமே இல்லை, ஒன்றுமே தெரியலங்க, எல்லா வாழ்க்கையும் இருண்டு கிடக்குதுங்க அப்படின்றான். புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. அவங்க ஏன் இன்னும் தேவனை அறியலையாம்? அவங்க இருதயம் கடினமாக இருக்கான். எனக்கு தேவன் வேண்டாம், தேவனை பற்றிய அறிவு வேண்டாம், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க விரும்பலை, தேவன் எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி ஒரு இருதய கடினம். அந்த இருதய கடினத்தினாலே அவர்களுக்குள் இருக்கும் அறியாமை. ஏன்டா அறியாமைன்னா, தேவன் வந்தால் கூட நீ போயா அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்களோட ஒரு அறியாமை, தேவனை பற்றிய அறியாமை இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து, அப்போ ஆண்டவரை வேண்டான்னு சொல்கிறதுனால தான் அவங்க தேவனுடைய ஜீவனுக்குன்னா ஆசீர்வாதங்களுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். கர்த்தரை விட்டுட்டு அவர் வேண்டான்னு சொன்னோடனே அப்போ என்ன ஒரு வாழ்க்கை வருதான்? கடின இருதயத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லை, காம விகார வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். ஆக இன்றைக்கி உலகத்தை பார்த்தா தெரியும், தேவனற்ற சமுதாயங்கள் எப்படி ஒரு காம விகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள கொல்ற வேலை செய்கிறது, எல்லா விதமான மாம்ச இச்சை, சோதோம் கொமரான்னு பைபிள் சொல்லுதே, அந்த மாதிரி சோதோம் கொமரா போல் இன்றைக்கு மக்கள் வாழுகிறதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுது. இதை ஏன் அவங்களே கடவுளை தேடுறாங்க. ஒருவேளை நம்ம நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது வேறு. இயேசு வந்தார், வெளிப்பாட்டை கொடுத்தாரு, நம்ம வந்துட்டோம், நல்ல வேலைப்பா, ரட்சிக்கப்பட்டோம், பரலோகம் நமக்கு அப்படி சொல்லி நிம்மதியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னென்னமோ சாதித்தேன் என்று சொல்லியும் கூட இன்னும் தேவனை கண்டுபிடிக்கவில்லை, வந்து சேரவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. அது ஏன்னு கேட்ட ஒரு வரி வாசம்ல, தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய், இருதயத்தில் உணர்வே இல்லையா, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி. காமி விகாரம் வந்தவுடனே என்ன வருதான்? சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறாங்களாம். இன்றைக்கு உலக மக்களை நீங்கள் பார்க்கும்போது இப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆதலால் ஏன் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிகிறீர்கள். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 13 ஏன் இப்படி கடின இருதயமும், அதனால் ஏன் அவங்க எப்படி ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்காங்கன்னு அது சொல்லுது. மத்தேயு 13:15 முதல், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. அங்கே இருதய கடினமாக இருக்குதுன்னு பார்த்தோம். இங்கே இவர் என்ன பண்ணுறாரு? கடவுள் மனுஷன்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறார், குற்றச்சாட்டு வைக்கிறார். என்னென்னு? நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. நம்ம வீட்டில் சில சமயத்தில் பிள்ளைகளை வைக்கிறப்ப உனக்கு கொழுப்பு ரொம்ப அப்படி சொல்லுவோம். அதை தான் சொல்கிறாரு இவர். இந்த ஜனங்கள் அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. கடவுள் பேசுனாக்க ஏதோ கேட்ட மாதிரி இருக்குதுங்க அப்படி சொல்லிவிட்டு போயிட்டாங்களாம். இது ஒரு கொடுமையான விஷயம். அதாவது ஏன் உலக மனிதர்கள் கடவுளை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி தான் பதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை விட இன்னும் கொடுமையான இன்னொரு வசனம் இருக்குது. ரோமர் 1வது அதிகாரத்தில் 18வது வசனம். ரோமர் 1:18. இப்போ நம்ம வாசித்ததுக்கு ஒரு வசனம் முன்னாடி
ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியம்னா என்னது? உண்மை. அப்போ அதுக்கு நேரம் ஆப்போசிட்டு பொய். அப்போ பொய்யால் சொல்லி சொல்லி சத்தியத்தை மூடி வைக்கிற, அதாவது யாராவது ஒருத்தர் இந்த சத்தியம், இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று, என்னால் என்று ஒருவனு பிதாவிடத்தில் வரமாட்டான்னு. ஏன்னா இந்த இயேசு ஒருத்தர் தான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறார். அப்போ இவர் மூலமாக தான் பரலோகத்துக்கு கடவுள்கிட்ட போக முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்குதான், இப்போ நான் சொன்னேன், அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்களுடைய சிந்தனைகளால் வீணரானார்கள். இப்போ இது இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய், அப்படி சத்தியமா அவர் தான் உண்மையிலே பரலோகம் போக வழியா அப்படின்னா அது வேண்டாம், அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அடக்கி வைக்கிற மனிதனுடைய அவபக்திக்கும் அவிசுவாசத்துக்கும் விரோதமாயின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, கடவுள்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வராமல் இவங்க கடின இருதயத்தோடு இருந்துக்கிட்டு தேவனை அறிய மாட்டேன்னு, தேவனை அறிகிற அறிவு இல்லாமல், தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கு. அது வேறு. மற்றவங்களும் இந்த மாதிரி தேவனை அறிகிற அறிவுக்குள் வரக்கூடாது, ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் அப்படி எழும்பி வேலை செய்யுது. என்னவா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்களாம். அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏண்டா, இதுதான் வழி, இதுதான் இப்போ பரலோகம் போகிற வழின்னு தெரிஞ்சால் அப்படி நீ அந்த வழிக்கு வரமாட்ட, நீ வர்றேங்கிறவங்களையும் விடமாட்ட, நீ அதை சத்தியத்தை அடக்கி வைக்கிற. இதுதான் வழி, பரலோகம் போகிற வழி, இதுதான் கர்த்தர், இங்கே தான் ரட்சிப்பு இருக்குது, இங்கே தான் பாவ மன்னிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மற்றவங்க யாரையும் இங்கே வரவிட மாட்டேன். நீ எந்த வாசலை அடைக்கிற, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷர் அப்படி இருக்காருன்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் திட்டுறாரு. அவங்களுக்கு தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறான். நீ இந்த மாதிரி ஜனங்கள் என்கிட்ட வராமல் தடுக்கிறதுனால, சத்தியத்தை மூடி வைக்கிறதுனால தேவ கோபம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. ஆதலால் இப்பொழுது கேள்வி என்ன, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டான், கடவுளை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இந்த உலகம் ஏன் இன்னும் கடவுளை கண்டுபிடிக்கவில்லை? அவங்க கடவுளை தேடலையா? தேடுறாங்க. ஆனால் ஏன் கண்டுபிடிக்கலையா? அவர்கள் பாவத்தையும் வைத்து கொண்டு கடவுளை தேடுறாங்களாம். இயேசு என்ன சொன்னார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், கடவுளை பார்ப்பாங்க. இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். அவரே வர்றாரு, நான் தான் கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு. ஆனால் இவர்கள் இருதயத்தில் பாவத்தை வச்சுக்கிட்டு, அக்கிரமத்தை, அநியாயத்தை, அசுத்தத்தை வச்சுக்கிட்டு அப்புறமும் கடவுளை தேடுறேங்கிறப்ப அது கடவுளை கண்டுபிடிக்கிறத விட்டு பிசாசை கண்டுபிடிச்சி பரிசுத்த ஆவிக்கிட்ட வர்றது பதிலாக அசுத்த ஆவிக்கிட்ட போய் வாழ்க்கையை நாசமாக்குறார்கள் என்று நமக்கு புரிகிறது. இந்த அறிவு விசுவாசிகளுக்கு மிகவும் அவசியம். அப்போ தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உறுதியாக நிற்பீங்க. அநேக பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருக்குள் நாம் உறுதியாக இருந்து நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.